தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ராமர் கோவிலின் தினசரி செயல்பாடுகளையும் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கவனிப்பதற்கான தலைமை நிர்வாக அதிகாரி பதவிக்கு தகுதியானவர்களிடம் இருந்து விண்ணப்பங்களை வரவேற்பதாக அயோத்தி ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளை அறிவித்துள்ளது. ராமர் கோவில் நன்கொடைகளில் முறைகேடு நடந்து உள்ளதாக கூறி நீதிமன்ற கண்காணிப்பில் தனி விசாரணை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்களில் ராமர் கோவில் அறக்கட்டளைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தை விசாரித்து வரும் உத்தரப்பிரதேச அரசின் சிறப்பு விசாரணை குழு தனது விசாரணை அறிக்கை மற்றும் குழுவின் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் ராமர் கோவிலுக்கு சிஇஓ நியமிக்கப்பட உள்ளதாகவும் அதற்கு விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என ராமர் கோவில் அறக்கட்டளை அறிவித்துள்ளது. அதன்படி இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 50 முதல் 70 வயதிற்குள் இருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருப்பதுடன் நிர்வாகம் அல்லது நிதித்துறையில் குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் மேலாண்மை அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் கொண்டிருக்க வேண்டும். மேலும் சனாதன தர்மத்தை தீவிரமாக பின்பற்றும் ஹிந்துவாகவும் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் சிறந்த புலமை பெற்றவராகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு தகுதியுடையவர்கள் தங்களது சுயவிவர குறிப்பை searchcommittee.srjbd@gmail.com என்ற அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 2026 ஜூலை 18ஆம் தேதி மாலை 4 மணி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த 1 மாதத்திற்குள் நேர்காணல் மூலம் பணி நியமனம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து கூறிய கட்டுமான குழுவின் தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா ஒரு முக்கிய விளக்கத்தை அளித்துள்ளார். தேர்வு செய்யப்படும் புதிய சிஇஓ கோவிலின் நிர்வாக தலைவராக இருந்து பணிகளை கவனிப்பார் என்றாலும் அறக்கட்டளைக்கு கட்டுப்பட்டே செயல்படுவார் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். அறக்கட்டளை வழங்கும் அதிகார பகிர்வின் அடிப்படையிலேயே அவர் தனது ஊழியர்களை வழிநடத்துவார் என்றும் அவர் கூறியுள்ளார்.